ஹலோ எவ்ரிவன். நட்சத்திர பரிகார கோயில்கள் வரிசையில் இன்னைக்கு வந்து ரெண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துக்கு உரிய பரிகார கோயில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து மயிலாடுதுறையில் இருக்கிற நல்லாடை அப்படின்ற ஊரில் இருக்குது. இது வந்து ஸ்ரீ சுந்தர நாயகி சமேத அக்னீஸ்வரர் திருக்கோயில். இதுதான் வந்து இந்த நட்சத்திரத்துக்குரிய சிறந்த பரிகார கோயில் இது. இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க தங்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துடணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கான எனர்ஜி பொட்டென்ஷியல் வந்து இந்த கோயிலில் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணும். இந்த கோயிலில் வந்து நிறைய சிறப்புகள் இருந்தாலும் முக்கியமாக வந்து இந்த கோயிலில் மிருகண்ட மகரிஷி அப்படிங்கிறவங்க வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடச்சிருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கோயிலில் நடந்திருக்குது. இந்த கோயில் வந்து அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிற ரொம்ப கடுமையான தோஷங்களுக்கான ரொம்ப சிறப்பான பரிகார தலமாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதுக்கான சிறப்பு வழிபாடுகள் யாகங்கள் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. இந்த கோயிலில் மாதந்தோறும் நடந்துகிட்ருக்குது. இந்த கோயிலில் தல விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம். இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த அக்னீஸ்வரரை வழிபாடு செஞ்சுட்டு அவங்களோட கோரிக்கைகள் என்னவோ அதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு இந்த அக்னீஸ்வரரையும் சுந்தர நாயகியையும் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதன் மூலமாக அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, திருமணம் சம்மந்தமாகவோ இல்லை வேலை சம்மந்தமாகவோ இல்லை கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறதாகவும் இருந்தாலும் சரி, இல்லை குழந்தையின்மை அந்த மாதிரி பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து ரொம்ப விரைவிலேயே இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துடும். இந்த வழிபாடு வந்து அந்த அளவுக்கு ஒரு மேன்மை பொருந்தியதாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து ஆயுஷ் ஹோமம் இல்லை நவக்கிரக ஹோமம், விநாயகர் ஹோமம் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது எதுவுமே நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா கூட அந்த கோயிலில் வந்து ஒரு 1 ஹவராவது இருங்க. நீங்கள் அந்த 1 ஹவர் நீங்கள் அந்த கோயிலில் இருக்கிறதன் மூலமாகவே அந்த பரணி நட்சத்திரத்துக்குரிய அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். அந்த எனர்ஜியை வந்து உங்களுக்கு அப்கமிங் டைமில் வந்து உங்களுக்கு வழி நடத்திட்டு போயிட்டுருக்கோம். ஒரு வருஷத்துக்கு தேவையான உங்களுக்கு எல்லா விதமான எனர்ஜியுமே அதில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். பக்கத்தில் இருக்கவங்க அஃப்கோர்ஸ் அடிக்கடி போயிட்டு அந்த எனர்ஜியை எடுத்துக்கலாம். முடியாதவங்க கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ கூட நீங்கள் போயிட்டு வந்துடணும். முக்கியமாக இது வந்து அந்த ஜென்ம நட்சத்திர நாள் அன்னைக்கு, பரணி நட்சத்திர நாள் அன்னைக்கு நீங்கள் போயிட்டு இந்த வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு வர்றதன் மூலமாக சொன்ன எல்லா விதமான நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய விஷயம் உங்களை வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.